அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடத்தலைப்பு இளங்கலை 2ஆம் ஆண்டு அலகு 4 பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு என்பது சங்க இலக்கிய நூல்களில் ஒன்று. சங்க இலக்கியம் என்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டவரை 473 புலவர்களால் எழுதப்பட்ட 381 பாடல்களை கொண்டுள்ளது. இப்புலவர்களுள் பலதரப்பட்ட தொழில்நிலையில் உள்ளோரும் பெண்களும் நாடாளும் மன்னர்களும் பாடியுள்ளனர். சங்க இலக்கியங்கள் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய அன்றாட வாழ்க்கை நிலைகளை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளன. இதில் பத்துப்பாட்டு அடங்கிய நூல்களில் வெண்பா ஒன்று பின்வருமாறு அமைந்துள்ளது, காணலாம். முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநெல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 என்பன பத்துப்பாட்டு நூல்கள் அடங்கிய வெண்பா. அடுத்ததாக பத்துப்பாட்டு நூல்கள் பற்றிய செய்திகள். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் சங்ககாலம் என கூறுவர். சங்க காலத்தில் தமிழ் தோன்றிய நூல்களை சங்க நூல்கள் அல்லது சங்க இலக்கியங்கள் அல்லது மக்கள் இலக்கியம் என்று கூறுவர். அவை பத்துப்பாட்டு 8 தொகை என 2ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் என்றும் வகைப்படுத்துவர். அதாவது மேற்கணக்கு நூல்கள் என்றால் பத்துப்பாட்டும் 8 தொகையும் ஆகும். கீழ்கணக்கு நூல்கள் என்றால் நீதி நூல்கள் ஆகும். தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்ககாலம் ஒரு பொற்காலமாக இருந்துள்ளது. இந்த காலத்தில் முறையே முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அமைந்து இந்த சங்க இலக்கியங்களை போற்றி பாதுகாத்து தமிழையும் வளர்த்துள்ளனர். சங்க காலத்தில் தோன்றிய இலக்கிய பாடல்கள் வீரயுக பாடல்கள், தேசிய இலக்கியம், திணை இலக்கியம் என அழைக்கப்படுகின்றது. சங்ககால மக்கள் வீரத்தையும் ஈரத்தையும் இரு கண்களாக போற்றினர். காதல், பெருமிதம், நீதி முதலான உணர்ச்சிகளை சங்ககால இலக்கியங்கள் வெளிப்படுத்துகின்றன. சங்ககால இலக்கியங்களுள் மிகவும் முக்கியமான இலக்கியங்கள் என்றால் அது 8 தொகையும் 10 பாட்டும் ஆகும். இதனை 14 மேற்கணக்கு நூல்கள் எனவும் 14 கீழ்கணக்கு நூல்கள் எனவும் பிரிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக சங்க இலக்கியங்கள் பத்துப்பாட்டு நூல்களை எவ்வாறு வகைப்படுத்தியுள்ளனர்? பத்துப்பாட்டு நூல்களை ஆற்றுப்படை நூல்கள் எனவும் அகப்பாடல்கள் எனவும் புறப்பாடல்கள் எனவும் அகமும் புறமும் சேர்ந்த பாடல்கள் எனவும் 4ஆக வகைப்படுத்தியுள்ளனர். ஆற்றுப்படை நூல்கள் என்றால் திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை அல்லது மலைபடுகடாம். அடுத்ததாக அகம் பற்றிய பாடல்கள் என்றால் முல்லை, குறிஞ்சி, பட்டினப்பாலை. புறம் பற்றிய பாடல்கள் என்றால் மதுரை காஞ்சி. அகமும் புறமும் பற்றிய பாடல் என்றால் நெடுநெல் வாடை. இப்படியாக பத்துப்பாட்டு நூல்களை வகைப்படுத்தியுள்ளனர். அடுத்ததாக அதன் ஆசிரியர்களையும் பாட்டுடை தலைவர்களையும் காணலாம். சிறுபான் ஆற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர். இதனுடைய தலைவர் செவ்வேல். செவ்வேல் என்றால் முருகர். பொருணர் ஆற்றுப்படையின் தலைவர் முடத்தாம கண்ணியார். தலைவர் கரிகால் பெருவளத்தான். அடுத்ததாக சிறுபான் ஆற்றுப்படை ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். தலைவர் நல்லிய கோடன். பெரும்பான் ஆற்றுப்படை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தலைவர் இளந்திரையன். முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்பூதனார். பாட்டுடை தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மருதனார். தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன். அதே மாதிரி நெடுநெல் வாடை ஆசிரியர் நக்கீரர். பாட்டுடை தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன். அதற்கடுத்ததாக குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர் கபிலர். பாட்டுடை தலைவன் ஆரிய ஆசான் பிரகதத்தன். அடுத்ததாக பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். அடுத்ததாக மலைபடுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை. இதனுடைய ஆசிரியர் பெருங்குன்றூர் கௌசிகனார். தலைவன் நன்னன் செய் நன்னன். இப்படியாக பத்துப்பாட்டு நூல்களின் ஆசிரியர்களையும் பாட்டுடை தலைவர்களையும் பார்த்தோம். அடுத்ததாக பத்துப்பாட்டினுடைய அடிவரையறையும் பாவகையும் காணலாம். முதலில் திருமுருக ஆற்றுப்படையின் அடிகள் 317 அடிகளை கொண்டது. ஆசிரியப்பா பயின்று வந்துள்ளது. பொருணர் ஆற்றுப்படையின் அடிகள் 248 ஆசிரியப்பா பயின்று வந்துள்ளது. சிறுபான் ஆற்றுப்படையின் அடிகள் 269, இதுவும் ஆசிரியப்பாவால் ஆனது. பெரும்பான் ஆற்றுப்படை 500 அடிகளை கொண்டது. இதிலும் ஆசிரியப்பா பயின்று வந்துள்ளது. கூத்தர் ஆற்றுப்படை அடிகள் 583, இதிலும் ஆசிரியப்பா பயின்று வந்துள்ளது. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. இதுவும் ஆசிரியப்பாவால் ஆனது. 10 பாட்டில் மிகச்சிறிய பாட்டு முல்லைப்பாட்டு. அடுத்ததாக குறிஞ்சிப்பாட்டு
261 அடிகளை கொண்டது, ஆசிரியப்பாவால் ஆனது. மதுரை காஞ்சி 782 அடிகளால் ஆனது, ஆசிரியப்பாவும் வஞ்சிப்பாவும் சேர்ந்து அமைந்துள்ளது. இந்த 782 அடிகளை கொண்ட மதுரை காஞ்சி என்பதே 10 பாட்டினுள் மிக பெரிய பாடல். நெடுநல் வாடை என்பது 188 அடிகளை கொண்டது, ஆசிரியப்பாவால் ஆனது. அடுத்ததாக பட்டினப்பாலை 301 அடிகளால் ஆனது, ஆசிரியப்பாவும் வஞ்சிப்பாவும் சேர்ந்து வந்துள்ளது. மொத்த அடிகள் 3552. 10 பாட்டில் மிகச்சிறிய பாட்டு முல்லைப்பாட்டு, மிக பெரிய பாட்டு மதுரை காஞ்சி. அடிவரையும் பாவகையும் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக 10 பாட்டில் கூறப்படும் செய்திகள் என்னவென்றால், அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுடைய வாழ்க்கை முறையையும் அவர்கள் விருந்தினர்களை எவ்வாறு உபசரித்தார்கள் என்பது பற்றியும், அவர்களின் போர் முறை, அவர்களுடைய வள்ளல் தன்மை, இவையெல்லாம் தான் 10 பாட்டில் கூறப்படும் செய்திகளாகும். நன்றி, வணக்கம்.